நடப்பாண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நாளை மறுநாள் தொடங்க உள்ளது. இதற்கான இறுதிக்கட்ட பணிகளை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், இப்போ ஜல்லிக்கட்டு போட்டிக்காக தச்சங்குறிச்சி பகுதி எந்த அளவிற்கு தயாராக இருக்கு? காயத்ரி, தமிழ்நாட்டிலே அதிக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டம் தான் இருக்குது. இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டுக்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நாளை காலை கந்தரக்கோட்டை அருகே உள்ள தச்சங்குறிச்சி கிராமத்தில் நடைபெற உள்ளது. இந்த கிராமத்துல உள்ள விண்ணேற்பு அன்னை ஆலை புத்தாண்டு மற்றும் அந்தோனியர் பொங்கல் விழாவை முன்னிட்டு இந்த ஜல்லிக்கட்டு போட்டி ஆண்டாண்டு நடைபெறும். மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நாளை காலை 8 மணி அளவில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் தமிழக சுற்றுச்சூழல் அமைச்சர் மெய்யநாதன் கொடியரசுக்கு தூக்கி வைக்க போறாங்க. மேலும் இந்த போட்டியில தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் 700 காளைகளும் மற்றும் 300 மாடு வீரர்களும் பங்கேற்க உள்ளாங்க. மேலும் இதற்கான முன்னேற்பாடுகள் பணியை இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு. இன்று தமிழக சட்டத்துறை அமைச்சர் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் போட்டிக்கு நடக்கும் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பார்வையிட்டாங்க. மேலும் இறுதி கட்ட பணியை அடுத்தடுத்து நேரில் சென்று ஒருவர் பார்த்தாங்க. மேலும் இந்த ஜல்லிக்கட்டுக்கு விழாக்குள்ள இந்த ஜல்லிக்கட்டு கூடுதல் நேரம் நடத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த அனைத்து காலையும் அவிழ்க்க இந்த பங்கேற்கிற அனைத்து காலையும் அவிழ்க்கிறதுக்கும் ஒட்டுமொத்தமா நேரம் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த ஜல்லிக்கட்டு சிறந்த முறையில அதிக காளைகளை தரும் வீரருக்கு அதே மாதிரி நீண்ட நேரம் களத்தில் களமாட வீரர்களை திக்குமுக்காட வைக்கும் காளைகளுக்கும் பல்சர் இருசக்கர வாகனமான பல்சர் வழங்கப்பட உள்ளது. மேலும் இந்த பாதுகாப்பு பணியில மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டியா தலைமையில 3 டிஎஸ்பி உட்பட 400 போலீசார்கள் பாதுகாப்பு பணியில ஈடுபட உள்ளனர். காயத்ரி, பொங்கலை ஒட்டி நடைபெறக்கூடிய முதல் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக தச்சங்குறிச்சி பகுதி தயாராகி வருகிறது. இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ரியாஸ்.